ஏடிஎம்கே இருக்கும்போது சாராய உற்பத்தி சசிகலா அம்மா கையில் இருந்தது. அங்கிருந்து தான் சரக்கு வாங்கி விற்பாங்க, விற்று கொடுப்பாங்க. இல்லை, விடுதலை சிறுத்தைகள் தரப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூட்டணிக்குள்ள பிரச்சனை வந்தாலும் நாங்கள் துணிஞ்சு தான் இதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஒரு பிரச்சனையும் இல்லையே. என்ன பிரச்சனை வந்துருச்சு இப்போ கூட்டணி கட்சி? இது நம்ம சொல்கிறத சொல்லிப்போம், அது நடக்குதோ நடக்கலையும் பார்த்து வெளியே பேசுறது அதுங்க அடங்குமாறு. அது எப்படிங்க கொடுப்பாங்க? அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் உங்களுக்கு பங்கு இல்லைன்னு உங்ககிட்ட பல முறை கருணாநிதி ஐயாவே தெளிவுபடுத்திட்டாரு. பொது தொகுதிக்கு நீ ஆசைப்படாத, அதிகாரத்துக்கு நீ ஆசைப்படாத, விடுதலை சிறுத்தை ஆசைப்படலாமா? தானா முன் வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வந்தவங்க. எங்களுக்கு இந்த எதிர்பார்ப்புகள்லாம் கிடையாது. இப்போ விடுதலை சிறுத்தையை முதல்ல ஒரு இயக்கமாக நடத்திட்டு இருக்காரு, அப்புறம் அதை அரசியலமைப்பாக மாற்றினார். நாங்கள் வந்து இது ஒரு இயக்கமாகவும் நடத்துகிறோம், அரசியலமைப்பாகவும் மாற்றுறோம். வந்து பிஜேபியுடைய துணை இல்லாம எப்படிங்க அதிமுகவே இருக்கட்டும், பிஜேபி துணை இல்லாம எப்படி திமுக வீழ்த்த முடியும்? அவங்க நிறைய நாள் துணை இல்லாம தானே சார் வீழ்த்திருக்காங்க. நாங்க திராவிட மாடலை மாற்றுவோம், திமுக ஊழல், திமுக போதைப் பொருள் கடத்தல், நாங்க திமுகவை நாங்க வந்து தோக்கடிப்போம், தமிழ் தேசியம் பேசுவாங்க. உங்களால எப்படி முடியும்? வணக்கம் லகரம் வாய்ஸ் நேயர்களே. இன்று நம்முடன் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் இணைத்திருக்கிறார். வணக்கம் சார். லகரம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். அவனுடைய மது ஒழிப்பு மாநாடு, அதை பத்தி இந்து மக்கள் கட்சி என்ன நினைக்குது? இது ஒரு திட்டமிட்ட அரசியல் நாடகம். மது ஒழிப்பு கொள்கையிலே எல்லா கட்சிகளுமே நாங்கள் தீவிரமாக இருக்கிறோம். அண்ணா காலத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. மது மூலம் வரும் வருமானம் நாட்டுக்கு அவமானம், குஷ்டரோகியின் கையில் இருக்கும் வெண்ணெய் அப்படின்னு அண்ணாதுரை சொன்னார். அதன் பிறகு கருணாநிதி அவர்கள் முதலாக தமிழகத்திலே மது விலக்கை தளர்த்தினார். அதனைத் தொடர்ந்து அவர் அப்பிருந்தே நாங்கள் வந்து சாராய கடைகளை மூடுவோம், மது விலக்கை தளர்த்தி மதுக்கடைகளை திறந்தது அவங்க தான், திமுக தான். எம்ஜிஆர் அம்மா மீது சத்தியம் செய்தார், நாங்கள் வந்து மதுக்கடைகளை மூடுவோம். ஜெயலலிதா அம்மாவும் மதுக்கடைகளை மூடுவோம், எல்லாரும் மதுக்கடைகளை மூடுவோம்னு பேச்சளவில் தான் தமிழகத்தில் வேற எங்கும் இல்லாத விதமாக அரசாங்கமே மதுபான கடையை நடத்தக்கூடிய சூழல், குடிப்பழக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதை பற்றி நான் பேசுகிறத விட கனிமொழி அவங்க நிறைய பேசியிருக்காங்க. மதுவினால் ஏற்படும் தீமையை அவங்களே பிரச்சாரம் பண்ணுறாங்க. மது வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு, அதை எழுதி வச்சிருக்காங்க பாட்டில்லையே. அதில் வர்ற வருமானத்தில் இந்த பிரச்சாரமும் செய்கிறாங்க. ஆனால் மதுவை இன்னும் ஒழிக்க முடியல. நம்முடைய தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சீரழிவு, கலாச்சார பண்பாட்டு சீரழிவு மட்டுமல்ல, ஒரு பேரழிவை இன்றைக்கு மது பழக்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நம்முடைய இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட மாடல் கவர்மெண்ட், அவங்க இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் மதுக்கடைகளுக்கு எதிராக போராட்டம் செய்தார்கள். மதுக்கடைகளை மூடணும்னாங்க, ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மதுக்கடைகளை மூடுவோம் அப்படியெல்லாம் சொன்னாங்க. இப்போ இந்த கூட்டணி கட்சியில் சிறுத்தைகளும் இருக்குது. திரும்ப வந்து இந்த மது விற்பனை செய்கிறாங்க இல்லையா, அந்த ஆட்சிக்கு அவரும் கூட்டணி கட்சி தான். இந்த கட்சி தேர்தலில் நின்னபோது யாருக்கிட்ட இருந்து சாராயம் வாங்குறாங்களோ, சாராயத்தை உற்பத்தி செய்கிறது தனியார், அவங்க கட்சிக்காரங்களே தான். ஏடிஎம்கே இருக்கும்போது சாராய உற்பத்தி சசிகலா அம்மா கையில் இருந்தது. அங்கிருந்து தான் சரக்கு வாங்கி விற்பாங்க, விற்று கொடுப்பாங்க. அரசாங்கத்தோட வேலை இப்போ அப்படித்தான் இருக்குது. மது விற்கிறவங்களுக்கு தான் பாதுகாப்பு, தனியார் தான் லாபம் அடைகிறாங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து சாராயம் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவது 40% சாராயம் வந்து இவங்ககிட்ட தான் வாங்குறாங்க. டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், கனிமொழி, இவங்களுடைய சாராய ஆலைகள் இருந்து தான் இதெல்லாம் வாங்குறாங்க. இவர் அவங்களுக்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு, திருமாவளவன் அவங்களுக்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. சமீப காலமாக தமிழ்நாட்டில் சாராய சாவுகள், மரக்காணத்தில், கள்ளக்குறிச்சியில் மக்கள் மத்தியில் ரொம்ப கெட்ட பேர். அப்போ இந்த கெட்ட பேருனா அப்போ மது ஒழிப்பு அப்படிங்கிறவங்க ஒரு ஹீரோ ஆயிடுவாங்க. இவர் மது ஒழிப்புன்னு இவர் இப்போ ஆரம்பித்தார். மது ஒழிப்பு ஆரம்பித்து எல்லா கட்சிக்கும் அழைப்பு கொடுப்பேன்னு சொன்னார். அப்போ அப்படி சொல்லும்போது என்னன்ட்டாருன்னா, பாமகவும் பிஜேபியும் வேண்டாம், அது ஜாதி கட்சி, இது மத கட்சி, பாக்கி இருக்கிற எல்லா கட்சியும் வரலான்னாரு. அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தார்.
அப்புறம் அதிமுகவை விட்டுட்டு இப்போ திமுக ஸ்டாலின் முக ஸ்டாலின் ஐயா வரும்போது போய் நேரில் பார்த்துட்டு எங்கள் கூட்டணியை உடைக்க முடியாது, இது வேற அரசியல் வேற அப்படின்னு விளக்கமெல்லாம் கொடுக்குறாரு. அப்போ இது ஒரு நாடகம் இல்லாமல் வேற என்ன, நீங்களே சொல்லுங்க. இல்லை, விடுதலை சிறுத்தைகள் தரப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, கூட்டணிக்குள்ள பிரச்சனை வந்தாலும் நாங்கள் துணிஞ்சுதான் இதை நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்லி. ஒரு பிரச்சனையும் இல்லையே, என்ன பிரச்சனை வந்துருச்சு இப்போ கூட்டணி கட்சியில? இது நம்ம சொல்றதை சொல்லிப்போம், அது நடக்குதோ சும்மா வெளியே பேசுறது அதுங்க அடங்குமாறு அத்துமீறு திட்டமிடு திமிரியடு, நாங்கள் பட்டியலின மக்களின் உரிமைகளை பாதுகாப்போம், நாங்கள் சாதி ஒழிப்போம், நாங்கள் சாராயத்தை ஒழிப்போம், இதெல்லாம் கவர்ச்சிகரமான கோஷங்கள். அவங்களுடைய ஒரு நாடக அரசியலுக்கு இப்போ இது இல்லை, இது ஒரு பெரிய முன்னெடுப்பா இருந்துச்சுன்னா பெரிய விஷயமா. எங்கெங்க பெரிய முன்னெடுப்பு? ஏங்க அவரே உட்காந்து சாராயம் யார் விற்கிறாங்களோ அவங்களே மாநாட்டுக்கு அண்ணன் யார், அதுக்கு கனிமொழி வரலீங்க. ரகுபதி அவர்களையும் KS இளங்கோவன், எங்க ஆள் RS பாரதி, இவங்கெல்லாம் அதில் கலந்துக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன சொல்ல போறாங்க? ஆட்சி நடத்துறது அவங்க, கடை நடத்துறது அவங்க, அவங்க நினைச்சா தடை பண்ண முடியும். இது யாரை ஏமாத்துறதுக்கு இந்த நாடகம்? மக்களை ஏமாத்துறதுக்கு, மக்களை திசை திருப்புறதுக்கு. திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு, அதுல திமுக பங்கெடுத்துக்குது. இப்ப திமுக பங்கெடுத்துக்கிட்டா அதிமுக பங்கெடுத்துக்க மாட்டாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா திமுக வந்துட்டாங்கன்னா எதிர் தரப்புல இருக்கவங்க. அப்ப நீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? கூட்டணியில என்ன பிரச்சனை உங்களுக்கு? இவரோட இது அவரே எதிர்பார்க்கலையோ திருமாவளவன்? எங்க திமுக உங்களை மாதிரி பல கட்சி பார்த்தவங்க. திமுகவுக்கு எதிராக எம்ஜிஆரே பெரிய கட்சி ஆரம்பிச்சாரு. என்னங்க, அவருடைய உலகம் சுற்றும் வாலிபன் படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் அவர் திமுகவை எதிர்த்து ஒரு 10 ஆண்டு காலம் திமுகவை அந்த அரியணைக்கு பக்கத்துலேயே கோட்டைக்கு பக்கத்துலேயே வர விடாமல் வச்சுருந்தாரு. ஜெயலலிதாவை பார்த்தவங்க அவங்க, ஐயா வைகோவை பார்த்தவங்க. வைகோவை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? DMK. வைகோ என்ன சொல்லி கட்சி ஆரம்பித்தார்? திமுகவுக்கு ஒரு மாற்றுன்னு அதிலிருந்து வெளியில வந்தாங்க. கோடிகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், கொடிகளை எங்களிடம் தாருங்கள், லட்சங்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், லட்சியங்களை எங்களிடத்தில் தாருங்கள். புரியுதுங்களா? திமுக, அண்ணா, மறுமலர்ச்சி, திராவிட முன்னேற்ற கழகம், வாரிசு எதிர்ப்பு, குடும்ப அரசியல் எதிர்ப்பு, கருணாநிதியா தமிழின தலைவர், கருணாநிதி இன துரோகி இல்லையா? இப்ப எங்க இருக்கிறாரு இவரு? கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு, கையில் பேட்டரி லைட் வச்சுட்டு டிவியே உடைச்சாரு. இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? திருமாவளவன் அது மாதிரிதான் எல்லாரையும். அதுக்குதான் சமயத்துல ஒரு போஸ்ட் போடுற மாதிரி அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு எப்படிங்க கொடுப்பாங்க? அதிகாரத்திலையும் ஆட்சியிலையும் உங்களுக்கு பங்கு இல்லைன்னு உங்ககிட்ட பல முறை கருணாநிதி ஐயாவே தெளிவுபடுத்திட்டாரு. பொது தொகுதிக்கு நீ ஆசைப்படாத, அதிகாரத்துக்கு நீ ஆசைப்படாத. விடுதலை சிறுத்தை ஆசைப்படலாமா? யார் நானா சொன்னேன்? கருணாநிதியே சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? திமுக எப்படிங்க ஏங்க அந்த காலத்துல அண்ணாதுரை அவர்கள் சுதந்திர கட்சி மூதறிஞர் ராஜாஜியோட சேர்ந்தும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மூக்கையத்தவரோட சேர்ந்தும் கூட்டணி அமைச்சு காமராஜரை தோக்கடிச்சார். ஆட்சி அண்ணாதுரை முதலமைச்சர் ஆனார், திமுக காரங்க அமைச்சரானாங்க. சுதந்திர கட்சியோ அல்லது ஃபார்வர்ட் பிளாக்கையோ அவங்க அமைச்சர் ஆக்கல. கருணாநிதி அதுக்கப்புறம் அண்ணாவுக்கு பிறகு கருணாநிதி 72 தேர்தல் காங்கிரஸ் இந்திராவோட கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அவங்க காங்கிரஸுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்கல. தமிழ்நாடு மந்திரி சபையில நீங்க எந்த காலத்திலயுமே திமுக இவங்க வேணா அகில இந்திய அளவுல காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து, ஜனதாவோட கூட்டணி சேர்ந்து, ஐக்கிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியோட எல்லாம் சேர்ந்து இவங்க எல்லாம் மந்திரியா இருப்பாங்க, பிஜேபியோட சேர்ந்து மந்திரியா இருப்பாங்க. ஆனா இவங்க மந்திரி சபையில யாருக்காவது இடம் கொடுப்பாங்களா? நடக்குமா? அதுவும் தலித்துக்கு கொடுப்பாங்களா? பட்டியலின மக்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க, எந்த காலத்திலையும் கொடுக்க மாட்டாங்க. அது அவரே கூட வருத்தமா வெளிப்படுத்த அது அவரே சொல்லியிருக்கிறாரு. பட்டியலின அமைச்சர் இங்க உருவாக முடியாது, பட்டியலினத்தை சேர்ந்தவர் வர முடியாதுங்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம்? பட்டியலினத்தை சேர்ந்தவங்க வர முடியும். நாங்க ஏற்கனவே பிஜேபி மாயாவதியை முதலமைச்சராக்கி இருக்கோம். தமிழ்நாட்டுல பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா பட்டியலினத்தை சார்ந்தவங்களை முதலமைச்சர் ஆக்குவோம். நாங்க பாமக காரன் அகில இந்திய அளவுல அவங்க மந்திரி சபையில் இடம்பெற்று தலித் எழில்மலையை பட்டியலினத்தை சார்ந்தவங்களை மந்திரி ஆக்குனாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி வச்சுக்கிட்டு நீ திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு பட்டியலினத்துக்காரன் அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும்னா எப்படி ஒத்துக்குவாங்க? திமுக காரன் துரத்தி விட்டுருவாங்க. இப்போ நீங்க எனக்கு திருமாவுடைய அந்த வார்த்தையை அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு, டக்குன்னு எனக்கு இதே கேள்வி உங்ககிட்ட வைக்கணும்னு தோணுது. இந்து மக்கள் கட்சிக்கு அந்த ஆசை வந்திருக்கா?
இந்து மக்கள் கட்சி வந்துங்க ஆட்சியில எங்களுடைய லட்சியங்கள் இருக்கணும். நரேந்திர மோடி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வரணும். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் வரணும். திராவிட மாடலை முறியடிக்கணும். எங்களுக்கு சீட்டை பத்தி கவலை இல்லை, எங்களுக்கு நாட்டை பத்தி தான் கவலை. நாங்க தேவை ஏற்பட்டா நாங்களே வந்து வருவோம். ஆனா இப்போதைக்கு இன்றைக்கு இருக்கிற நடப்பு அரசியல்ல நாங்க பிஜேபியை 26ல் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு கொண்டு வரணும். யார் இந்த திமுகவை வீழ்த்த முடியும்? பிஜேபி துணை இல்லாம யார் இந்த திமுகவை வீழ்த்த முடியாதுங்க. இவங்க மிருக பலத்தில் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? எதிர்கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஆக பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு இந்த திராவிட மாடலை வீழ்த்தணும். திராவிடத்துக்கு மாற்று இன்னொரு திராவிடம் அல்ல. இந்து மக்கள் கட்சியில இருக்கவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல, இந்து மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க பூராமே சுயம் சேவக்குமா, தானா முன் வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வந்தவங்க. எங்களுக்கு இந்த எதிர்பார்ப்புகள்லாம் கிடையாது. இப்ப விடுதலை சிறுத்தையை முதல்ல ஒரு இயக்கமா நடத்திட்டு இருந்தாரு, அப்புறம் அதை அரசியலமைப்பா மாத்தினாரு. நாங்க வந்து இது ஒரு இயக்கமாகவும் நடத்துறோம், அரசியலமைப்பாகவும் மாத்துறோம். எங்களுக்கு எப்படி மகாராஷ்டிரத்துல சிவசேனா ஜெய் மகாராஷ்டிரா ஜெய் ஹிந்துஸ்தான், சிவசேனா அங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. அது மாதிரி ஜெய் தமிழ்நாடு ஜெய் ஹிந்துஸ்தான் நாங்க. அதனால நாங்க வந்து காத்திருக்கிறோம். இப்போதைக்கு எங்களுடைய வேலை இந்த திராவிட மாடல் பிடியில இன்னைக்கு தமிழகம் மதுவின் பிடியில், ஊழலின் பிடியில் சிக்கி தவிக்கிறது. போதையின் பிடியில். நீங்க இந்த போதைப்பொருள் நடமாட்டம், அதன் மூலமாக இளைஞர்கள் பாதிக்கப்படுவது, இதெல்லாம் கொஞ்சம் கிடையாது. எவ்வளவு பெரிய பாதிப்பில் இருக்கு தமிழகம். ஒரு காலத்துல அண்ணாதுரை அவர்கள் எழுதினார்கள், ஏ தாழ்ந்த தமிழகமே. உண்மையிலே இப்பதான் இருக்கு. பரவட்டும் தீனார் அண்ணாதுரை. இன்னைக்கு வந்து எல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள்மா. ஈவேரா பிறந்த நாள், மிலாடி நபி ஆல்சோ இல்லையா, முகமது நபி. அதே மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இந்த செப்டம்பர் 17 அவங்க வந்து பவள விழா, முப்பெரும் விழா. திமுக உதயமானது, ஈவேரா, அண்ணா மூணையும் சேர்த்து முப்பெரும் விழாவா கலைஞர் காலத்திலிருந்து அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நாள்ல வந்து ஈவேரா நாள் அப்படிங்கிறதுனால அவங்க என்னங்கிறாங்கன்னா, இது சமூக நீதி நாள். என்ன சமூக நீதி? ஒரு தலித் வந்து இங்க அமைச்சராக முடியாதுங்கிற அளவுக்கு தான் சமூக நீதி இருக்குது. முதல்வரா வர முடியுமா? அப்போ இவங்க பேசுறதெல்லாம் போலி சமூக நீதி. உண்மையிலேயே சமூக நீதியை நிலைநாட்டிய தலைவர் யாருன்னா நம்ம நரேந்திர மோடி தான். எத்தனை பட்டியலின மக்கள் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில், இப்ப சமீபத்தில் 5 மாநிலத்தில் ஆட்சி அமைச்சோம், 5லையும் துணை முதல்வர் பட்டியலின மக்கள். பிஜேபிக்கு ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு 3 முறை வந்தது. ஒரு முறை கலாம், ஒரு முறை கோவிந்த், பட்டியலின மக்கள் இல்லைங்களா, ராம்நாத் கோவிந்த். அடுத்த முறை பழங்குடியின மக்கள், திரௌபதி முர்மு. உத்தரப்பிரதேசத்துல பட்டியலின சமூகத்தை சார்ந்தவங்களை முதலமைச்சராக்கி இருக்கிறோம், மாயாவதியவே முதலமைச்சராக்கி இருக்கிறோம் இல்லைங்களா. இந்த இந்தியாலேயே மிகப்பெரிய பட்டியலின அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பிஜேபி தான், சிறுத்தை கிடையாது. சிறுத்தை வந்து திராவிடர் கழகத்துல அல்லது திமுகவினுடைய ஒரு பிரிவாக தான் இருக்கிறாங்களே ஒழிய அவங்க ஒன்றும் அம்பேத்கர் கட்சி கிடையாது, அம்பேத்கர் கொள்கைகளை உள்வாங்கினவங்க கிடையாது. அதனால இன்னைக்கு தான் நரேந்திர மோடியினுடைய பிறந்த நாள். அவருக்கும் 74, அடுத்து 75 பவள விழா வரப்போகுது. அதனால இந்த நாளில் நாம் வந்து மோடியினுடைய ஆட்சி மீண்டும் இங்கே வரணும். மோடியினுடைய ஆட்சியில நாங்க கேரண்டி கொடுக்குறோம், ஒரு பில்லரா சப்போர்ட்டா நாங்க இருக்கிறோம், நாங்க அதை கொண்டு வரணும். அதுக்கு தான் இப்ப நாங்க எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். திருமாவளவன் போன்றவர்கள்லாம் வந்துங்க எப்படியுமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது. ஏன் இவ்வளவு நிர்பந்தத்துக்கு பிறகும் ஏன் இவர் திமுக இருக்கிறாரு கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாரு, பிஜேபி வந்துடக்கூடாது, பாமக வந்துடக்கூடாது. இது 2 அஜெண்டா அவங்களுக்கு. அவங்க தான் சாதி மத அரசியல் நடத்துறாங்க. என்ன கண்ணோட்டம் நம்ம ஐயா சீமான் அவர்களுக்கு, பிஜேபி வந்துடக்கூடாது, ஆனா திமுகவை தோற்கடிக்கணும். முடியுமா? என்ன இப்ப நம்மால் புதுசா வந்திருக்காரு விஜய் அவர்கள், அவருக்கு என்ன நோக்கம்? அவருக்கு வந்து நாங்க தமிழ்நாட்டில் இருக்கணும், திமுகவை தோற்கடிக்கணும், நாங்க மத்தி, அதுவும் வேண்டாம். இதெல்லாமே இது ஒரு சிஸ்டம் தான். இவங்க எல்லாமே வந்துங்க இந்த திமுகங்கிற அந்த மிருக பலம் கொண்டு இன்றைக்கு இவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க. இது வந்து தோற்றக்கூடாது. இந்த திமுக ஆட்சி நீடிக்கிறதுக்கு தான் இவங்க எல்லாமே வேலை செய்யறாங்க. வெளியே திமுக எதிர்ப்பு பேசுவாங்க, நாங்க திராவிட மாடலை மாற்றுவோம், திமுக ஊழல், திமுக போதைப் பொருள் கடத்தல், நாங்க திமுகவை நாங்க வந்து தோற்கடிப்போம், தமிழ் தேசியம் பேசுவாங்க. உங்களால எப்படி முடியும்?
இல்ல அவங்க தொடர்ச்சியா நீங்க வந்து பிஜேபியுடைய துணை இல்லாம எப்படிங்க அதிமுகவே இருக்கட்டும், பிஜேபி துணை இல்லாம எப்படி திமுக வீழ்த்த முடியும்? அவங்க நிறைய நாள் துணை இல்லாம தானே சார் வீழ்த்திருக்காங்க. அதெல்லாம் அப்ப சார் எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அப்ப அரசியலே திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருந்தது. இப்ப அப்படி இல்லை. இப்ப அரசியல் அப்படிங்கிறது திமுக வெர்சஸ் பிஜேபி. அப்படிதான் இன்னைக்கு வந்து தமிழகத்துல ஒரு களம் தயாராகி கொண்டு இருக்கிறது. இந்த திமுகவை தோக்கடிக்கணும்னு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே, கூட்டணி கட்சிகளை தவிர, திமுக கூட்டணியை தவிர பாக்கி இருக்கிற கட்சிகளுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம திமுகவும் பார்த்துக்குது, அந்த எக்கோ சிஸ்டத்தை வச்சிருக்குது. காலையில எந்திரிச்சோன்னா கலைஞர் டிவியில் என்ன விவாதம் பண்ணுவாங்கன்னா, ஓரத்த நாட்டில் பட்டியலின சமூகம் சார்ந்த பெண்மணி கூட்டு பாலியல் பலாத்காரம், அது பண்ண மாட்டாங்க. அவங்க எதை விமர்சனம் பண்ணுவாங்கன்னா, சசிகலாமா எங்கே போனாங்க, ஏடிஎம்கேல என்ன பிரச்சனை, பிஜேபியில் என்ன பிரச்சனை, இப்படித்தான் விவாதிச்சுட்டு இருப்பாங்க. இந்த எக்கோ சிஸ்டத்தை செட் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு அந்த மீடியா எல்லாம் நல்ல வலிமையா இருக்கிறாங்க. ஏ டீம், பி டீம், சி டீம், இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படாம அவங்க பார்த்துக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயத்தை கூட தசை திருப்ப முடியும் அவங்கனால. நிர்மலா சீதாராமன் நடத்திய ஒரு நிகழ்ச்சி, இந்த இது அன்னபூர்ணா ஓனர், அன்னபூர்ணாக்காரர் ஆர்எஸ்எஸ் காரர். அவரு நான் அது மாதிரிலாம் என்னை பண்ணாதீங்க, நான் எந்த சார்பும் இல்லைன்னு சொல்லி. இல்ல, அவர் எந்த சார்பு, ஆர்எஸ்எஸ் எந்த சார்பும் இல்லாத அமைப்பு தான் அவங்க எல்லாம். ஏங்க, எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சவங்க. விஸ்வ இந்து பரிஷத்துல அவங்க அப்பா இருந்தாரு, ஐயா எங்க ஐயா இருந்தாங்க. இவரு ஸ்ரீனிவாசன்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவாளர். அவங்க வந்து இன்னைக்கு அது ஒரு, அவங்க எல்லாருமே எல்லாம் ஜிஎஸ்டியுடைய ஆதரவாளர். ஜிஎஸ்டினால பலனடைந்தவர்கள், சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள், என்னங்க வணிக நிறுவனங்கள், அங்க இருக்கக்கூடிய எல்லாமே ஜிஎஸ்டினால பலனடைந்தவங்க. இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் எப்படி கட்டிட்டு இருந்தாங்க வரி? 30 வரி, அதாவது குனிஞ்சா வரி, நிமிதா வரி, ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போனா வரி. நீங்க பாத்தீங்கன்னா பாலக்காடு அங்க செக் போஸ்ட் இருக்கும், என்னங்க அங்க வந்து வரிசையா நின்றுட்டு இருக்கும். நாடு முழுக்க ஒரே நாடு ஒரே வரி. இந்த ஜிஎஸ்டி அதை சாத்தியமாக்கி இருக்குது. இது காங்கிரஸ்காரனுக்கு பிடிக்காதாம. அப்பவே என்னன்ட்டாங்க, இது கப்பர் சிங் டாக்ஸ்ன்ட்டான். புரியுதுங்களா? அவங்க இண்டி கூட்டணி அப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்க. அதுல வந்து இப்ப இவங்க எல்லாம் என்ன தெரியுமா கேள்வி? இப்ப நம்ம ஆளு சீமானு என்ன சொல்றாருன்னா, அப்பத்தா சுடுகின்ற அப்பளத்துக்கு வரியா, அம்பானிக்கும் உப்புக்கு வரி, இங்க இருக்கிற நம்ம ஊரு அப்பத்தாவுக்கும் உப்புக்கு வரி, இப்படி எல்லாம் சொல்றாங்க. அது ஸ்லாப் வச்சுக்குவாங்க. 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்ததுன்னா நீங்க வரியே செலுத்த வேண்டியதில்லை, கணக்கே பராமரிக்க வேண்டியதில்லை. எங்க அப்பத்தா வந்து என்ன அப்பளம் சுட்டு வியாபாரம் பண்ணுது, ஊறுகாய் போட்டு விக்குது. எங்க அப்பத்தா இட்லி கடை இருக்குது, ரோட்டோரத்துல டீபன் வியாபாரம் நடக்குது. அவங்க எல்லாம் 20 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா இந்த வரியே செலுத்த வேண்டியது இல்லை. அவங்களுக்கு எல்லாம் வரி விலக்கு, அவங்க கிட்ட வரி வாங்குறது இல்லை. 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி கிடையாது. அதுக்கு மேல இந்த ஜிஎஸ்டிங்கிறது வரி செலுத்துவதை எளிமையாக்கி இருக்குது. இந்த வரி செலுத்துவதை எளிமையாக்கின காரணத்தினால வரி செலுத்துவதற்கு நிறைய பேர் முன் வந்திருக்காங்க. வரி வருவாய் அதிகரித்திருக்கிறது. ஜிஎஸ்டி வரி வசூல்ங்கிறது இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்தை பெரிய அளவில் வலிமையாக்கி இருக்கிறது. போலி கணக்கெல்லாம் காட்ட முடியாது, புரியுதுங்களா? அதுல வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ங்கிறது அரசியல் சாசனப்படி அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு, தேர்தல் கமிஷன் மாதிரி சுயேட்சையா இயங்கக்கூடிய அமைப்பு. அதுல எல்லா மாநில முதலமைச்சரும் இருக்கிறாங்க. 6 மாசத்துக்கு ஒருக்கா கூடுவாங்க. இந்த வரி விதிப்பு ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா, விலக்கு கொடுக்கணுமா, இதை எல்லாரும் அந்தந்த துறையை சார்ந்தவங்க கருத்து தெரிவிப்பாங்க. அதன் அடிப்படையில் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல முடிவெடுப்பாங்க. என்னைக்குமே திமுக அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை சரியா பயன்படுத்தினது இல்லை. நம்ம நிதியமைச்சர் அமெரிக்கா மாப்பிள்ள எங்க ஆளு முன்னால இருந்தாரு, அவர் பேர் என்ன, நம்ம ஆளு பிடி ராஜனுடைய பேரன், பழனிவேல் தியாகராஜன் ஐயா. அவர் வந்து என்னன்ட்டாருன்னா, அவர் போய் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பக்கத்து மாநிலத்துக்கு கூட சண்டைக்கு போனார். அப்புறம் என்னன்ட்டார், அங்கே ஃப்ளைட் எல்லாம் கிடையாது, எங்கள் குழந்தையா வீட்டில் ஏதோ விசேஷம், நான் போக முடியாதுன்ட்டார். இவங்க ஜிஎஸ்டி கவுன்சிலை இவங்க சரியா பயன்படுத்தலை. ஆனால் நம்முடைய வர்த்தகர்கள், தொழிலதிபர்கள், சிறு குறு தொழில் நடத்தக்கூடிய அமைப்புகள், இவங்கெல்லாம் நிறைய ஆலோசனைகளை சொல்றாங்க. அதை கேட்டு மாற்றங்கள் செய்யறாங்க. எந்த நிதியமைச்சருமா ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்துக்கிட்டையும் கருத்து கேட்டு ஏதாவது பண்ணணுமா, என்ன சீர்திருத்தம் பண்ணணும்னு எல்லாம் கேட்கறாங்க. இது ஒரு நல்ல கூட்டம், சும்மா வரல போட்டோ ஷூட்டுக்காக அதுக்காக நடத்தப்பட்ட கூட்டம் அல்ல. அந்த அம்மா எல்லா அதிகாரிகளையும் கூட்டிட்டு உட்கார வச்சு அவங்களோட பேச வச்சு பின்னாடி எழுந்த சர்ச்சை அப்படியே திசை திருப்பிட்டாங்க பாருங்க. அதாவது இதுல அன்னபூர்ணா அவர் சீனிவாசன் சார் வந்து ஒரு ஜனரஞ்சகமா பேசுறாரு.
அதை யாருமே சீரியஸா எடுத்துக்கல. வானத்தையோ அங்க இருந்த நிர்மலா சீதாராமனோ அவங்களும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்தாங்க. ஆனா அது மீடியாக்கள்ல திமுகவினுடைய அந்த மீடியாக்கள் இருக்கு பாத்தீங்களா, இண்டி கூட்டணியினுடைய அந்த மீடியாக்கள், அவங்க அது என்னமோ தொழிலதிபர் கேட்ட கேள்விக்கு வந்து இவங்க பதில் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அது மீடியால வேற விதமா போகுது, புரியுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங், அல்லது ஏதோ அவரே போய் நேரில் வந்து நான் வந்து கேட்கணும்னு அவரா வந்து ஒரு அறைக்குள்ள வந்து சந்திச்சு பேசி வருத்தம் தெரிவிக்கிறாரு. அதை எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்து போடுறான், அதையும் பிரச்சனையாகுது. அதுதான் அவர் பாஜக நிர்வாகி சொல்லியிருக்காரு, நான் ரொம்ப என்னை சம்பந்தம் இல்லாம நீக்கிருக்காங்க, சம்பந்தமே இல்லை. சரி, அவர் வெளியிட்டாரு, அவரையும் நீக்கிட்டாங்க. இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சுதுன்னு அவங்க வந்து அன்னபூர்ணா அவங்க வந்து அவங்களும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் இதுக்கு ராகுல் ட்வீட் பண்றாரு, இதுக்கு உடனே எங்காடு பெருந்தலைவர் காமராஜருடைய நேரடி சீடர், புரியுதுங்களா, சத்தியமூர்த்தி பவனை கட்டி காப்பாத்திட்டு இருக்கிறாரு இப்ப செல்வ பெருந்தகை. அவர் வந்து அங்க பன்னு கிரீம் எல்லாம் மாலை போட்டு எப்படி எல்லாம் வந்து இவங்க நாடகம் எப்படி எல்லாம் திசை திருப்புறாங்களோ அது மாதிரிதான் இந்த மது ஒழிப்பு மாநாடு ஒரு திசை திருப்புறது, மக்களை ஏமாத்துறது. இது ஒரு நாடகம். மது ஒழிப்புக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்கறேன். மது ஒழிப்பை உன்னால பண்ண முடியாதா? ஏன் பண்ண முடியாது? நீ ஆட்சியில் இருக்கிற கூட்டணி கட்சி, நீங்க வந்து இப்ப உடனே சொல்றாங்க 500 கடையை மூடுவோம். இந்த நாடகம் எத்தனை 500 கடையை மூடுவோம் அல்ல, மது ஆலைகளை மூடுவோம்னு சொல்லுங்க, புரியுதுங்களா? குறைந்தபட்சம் நீங்க எல்லாம் கள்ளச்சாராயம் வந்துடும், மக்கள் போய் எல்லாம் செத்து போயிடுவாங்க. நீங்க குறைந்தபட்சம் கள்ளுக்கடை தரங்கப்பா, விவசாயிகளுக்காவது பயனுள்ளதா இருக்கும். இந்த கொள்கை முடிவெல்லாம் எடுக்க வைக்க முடியும் திருமாவளவனால, ஆனா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா முதலாளிக்கு வருமானம் பாதிக்கும், முதலாளிக்கு முதல் குடும்பத்துக்கு வருமானம் பாதிக்கும். இந்த மாதிரி பல கேள்விகளை இந்து மக்கள் கட்சி எல்லா டைம்லயுமே வந்து எல்லா நேரத்திலும் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. இப்ப பொதுவா ஒரு கேள்வி வரும்ல, பாஜகவால் இந்து மக்கள் கட்சிக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்ல. இல்ல, நம்ம பலன் கருதாம வேலை செய்யக்கூடியவங்க தான் நாம. பாரதிய ஜனதா கட்சி எங்க கட்சி தான், தேசிய கட்சி, நாங்க ஒரு மாநில கட்சி, புரியுதுங்களா? நாங்க வளமான தமிழகம், வலிமையான பாரதம். தமிழ்நாட்டுல இந்த திராவிட மாடலை பாரதிய ஜனதா கட்சியின் துணையோடு தான் நாங்கள் இதை மாற்றி அமைக்க முடியும். தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு பிறக்கும். ஒரு பவர் கையில இருக்கும்போது அது ஒரு டிஃபரெண்டா இருக்கும்ல. என்னங்க ஈவேராக்கு என்னங்க பவர் இருந்தது? என்னைக்காவது ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரா? தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு. அவரை வந்து ஈவேராவை இந்த தமிழ்நாட்டுக்கு அந்த பக்கம் தெரியாது, தமிழ்நாட்டுக்குள்ளதான். அவர் திராவிடம்னு பேசினாரு. கேரளாவில் திராவிடம்னா யார் ஒத்துக்குவா? ஆந்திராவில் யார் ஒத்துக்குவா? கர்நாடகத்தில் யார் ஒத்துக்குவா? அவர் எந்த காலத்துக்கு இது சும்மாவது ஒரு பில்டப். ஈவேரா இடஒதுக்கீடுங்கிறது அது அம்பேத்கர் அகில இந்த அளவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்கெல்லாம் சேர்ந்து அரசியல், அதில் இவரில் என்ன பண்ண முடியும்? அப்ப என்ன திமுக இருந்ததா? சும்மா இவங்க வந்து நல்ல பிரச்சாரம் பண்ணி மக்களை ஏமாத்துவாங்க. பிரச்சார பலம் எப்பவுமே இவங்க கிட்ட உண்டு. அந்த பிரச்சார பலத்துல தான் அதுல ஒரு அங்கம் தான் அந்த மது ஒழிப்பு. இப்படியும் சொல்லிக்குவோம் மக்களை ஏமாத்துவோங்கிறதுனா. அதுக்கு இப்ப திருமாவளவனும் போறாரு. இவருக்கு என்ன அதிகாரம் கிடைச்சிருமா? பட்டியலின மக்களுக்கு தான். நான் திருமா மீன்ஸ் நான் அப்படி சொல்றேன். புரியுது, அது ஓகே. எனக்கு இந்து மக்கள் கட்சி, ஏன்னா நான் வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிக்கும் போது அர்ஜுன் சம்பத் அவர்கள் பயங்கர ஆக்டிவா, பயங்கர இருக்கும், கொஞ்சம் இதான மாதிரி இருக்கே. அதுதான் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைமா. நாங்க எல்லாம் பிஜேபி அதை வலிமைப்படுத்தணுங்கிற அந்த கண்ணோட்டத்துல வேலை செய்யறோம். தமிழகத்துல ஒரு நல்ல மாற்றத்தை, மது இல்லாத தமிழகம், லஞ்ச ஊழல் இல்லாத தமிழகம், புரியுதுங்களா, பிரதமருடைய நல்லாட்சி இங்கேயும் வரணும். அதுக்காக நாங்கள் எல்லாம் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் இப்போ இந்த 3 ஆண்டுகள்ல நடந்திருக்கக்கூடிய பேரழிவு, பொருளாதார பின்னடைவு, பெரிய கடங்கால மாநிலமா மாறி போச்சுமா. இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம்ங்கிறாங்க. எதுல? கடன் வாங்குவதில் நம்பர் 1 மாநிலம். இந்தியாவிலேயே கல்வித்தரம் மிகவும் மோசமாக இருக்கிறது எங்க? அப்படி எல்லாம் சொல்ல முடியாது சார். அதான் உண்மை. நம்ம பெட்டரா தான் இருக்கோம். நீங்க எப்படி சொல்றீங்க? அதுவே ஒரு நரேட்டிவ், அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு இல்ல, அதுவே ஒரு நரேட்டிவ் மாதிரி தான் இருக்கு. நான் வந்து அரசு பள்ளிகள், அரசு பேருந்துகள், அரசு மருத்துவமனைகள் இதனுடைய தரம் எல்லாம் மோசமா இருக்குன்னு நான் சொல்லல. அவங்க திமுக காரங்களே அரசு பள்ளியில அவங்க பசங்களை சேர்க்க மாட்டேங்கிறாங்கம்மா. எந்த அரசியல்வாதி சார் அவங்க அரசு பள்ளியில சேர்க்கறாங்க? அப்புறம் நீ என்ன சொல்ற? எங்க கல்வித்தரம் நல்லா இருக்குங்கிற, உங்க கல்வித்தரத்துல நீ படிக்க மாட்டேங்கிற, எங்க மருத்துவ கட்டமைப்பு வலிமையா இருக்கு, உங்க தலைவருக்கு ஒருத்தர் கூட போய் அரசு மருத்துவமனையில அட்மிட் ஆகிறது இல்ல. என்னமா நீங்க? அப்ப உங்களை நீங்களே நம்பல, ஆனா எங்களுக்கு நீங்க புத்தி பத்தி சொல்றீங்க. இந்தியாலேயே எங்க கிட்ட தான் மருத்துவ கட்டமைப்பு, இந்தியாலேயே படிச்சவன் இங்கதான் இருக்கிறான், இந்தியாலேயே கல்வி நல்லா இங்கதான் இருக்குதுன்னு ஏன் போய் சொல்றீங்க?
கல்வி இங்க நல்லா இருக்குதுன்னா ஏன் வந்து நம்ம நாடு நடிகர் சிவகுமார் பையன் அவர் சூர்யா, அவர் பேர் என்ன, சூர்யா ஜோதிகர், இங்க இருந்து மும்பைக்கே போயிட்டாரு. 5 மொழி என் பையன் படிக்கணும்னு போயிட்டாரு. அவங்க ஏதாவது பர்சனல் ரீசனுக்காக போயிருப்பாங்க சார். பர்சனல் ரீசன்னா நீ பேசாம இருக்கணும்ல, நீ அப்புறம் மற்ற குழந்தைகளை பார்த்து பேசுற இல்லைங்களா? ஏங்க எங்க குழந்தைங்க என்ன படிக்கணுங்கிறத நாங்க தீர்மானம் பண்ணணும். எங்களுக்கு இன்னொரு மொழியை கத்துக்கணும், அதையே நீ தடுக்கிற. இன்னொரு மொழியை கத்துக்கணும்னா நீ நாங்க நடத்துற ஸ்கூல்ல வந்து ஃபீஸ் கட்டி படிங்கிற. அரசு பள்ளிகள்ல முஸ்லீம்கள் உருது படிக்கிறேன்னு சொன்ன உடனேயே கருணாநிதி கொண்டு வந்த சட்டத்தை மீறி நீங்க வந்து அங்க தமிழ் படிக்காமையே நீங்க உருதுக்கு ஆசிரியர்கள் நியமிச்சிங்கல்ல. அரசு பள்ளியில ஏன் ஹிந்தி படி, பிரெஞ்சு படி, ஜெர்மன் படி, சம்ஸ்கிருதம் படி ஏன் படிக்க கூடாது? அதை ஏன் தடுக்கிற? அதை ஏன் தடை செய்யற? உனக்கு வியாபாரம் போயிரும்னா? அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அற்புதமான ஸ்கூலுமா, 2000 பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் வந்துங்க, அந்த இடம் கிடைக்கிறதே கஷ்டம். அந்த ஆசிரியருடைய அர்ப்பணிப்பு, அந்த பள்ளி நிர்வாகம் அந்த ஸ்கூலை வந்து ரொம்ப நல்லா நடத்துறாங்க. பக்கத்துல நிறைய சுத்தி கிறிஸ்டின் ஸ்கூல் இருக்குது. அவனுக்கு நீண்ட காலமா கண்ணு, புரியுதுங்களா? இந்த ஸ்கூலை ஏதாவது ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும், அப்பதான் அவன் ஸ்கூல்ல போய் சேருவான். நல்ல வாய்ப்பு பயன்படுத்திட்டான். இல்ல அந்த விஷயத்துல திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய கண்ணோட்டம் என்ன? மகாவிஷ்ணு அவர்கள் பேசியது சரி? மகாவிஷ்ணு அந்த ஸ்கூல்ல அந்த நேரத்துல அவர் பேசினதை நான் முழுக்க கேட்டேன். அவர் தப்பா எதுவுமே பேசல. திருக்குறள் பேசினார், வள்ளலார் பேசினார், வள்ளுவர் பேசினார். அவர் என்ன தப்பா பேசல? இல்ல அது அந்த கருத்துக்கள்ல எனக்கும் முரண்பாடு இல்ல. ஆனா வந்து இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் கண்ணு தெரியாம இருந்தது வந்து பாவ புண்ணியத்தின் அடிப்படையில வருதுன்னா சொல்லியிருக்காரு சார். அவர் வந்து அதை சொல்லும் பொழுதுதான் பள்ளிக்கூடம்ல பேசியிருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காலையில அங்க வெட்டி இங்க ஒட்டி பேசக்கூடாது. இல்ல அவரோட பரம்பொருள்ல போட்டிருந்த வீடியோ தான் அது. அவங்களே சைதாப்பேட்டை பள்ளியில் ஏற்பட்ட சண்டை பயன்படுத்துற மாதிரி. என்னங்க நீங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்க பிரச்சனையோட இத போய் உங்களுக்கு அதான் பிரச்சனை. அதுதானே இப்ப கேஸ் போட்டு அதுதானே இது பண்ணிருக்காங்க. பொய் வழக்கு இல்ல சார். அவர் வந்து மாற்றுத்திறனாளி, அவருடைய வீடியோ தான், பரம்பொருள் பவுண்டேஷன்ல போட்டிருந்த வீடியோ தான். ஒரே வீடியோல தான் அவங்க தானே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த சங்கத்துல இருந்து தான் போய் கொடுத்திருக்காங்க, புண்படுத்திருச்சு அப்படின்ட்டு. அந்த வாத்தியார் தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து அது மனசை புண்படுத்துறபடியா இருக்குன்னு சொல்லி அதனால அவங்க சார்பா வேற ஒருத்தவங்க மாற்றுத்திறனாளியில எத்தனை நாள் போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்காவது எங்கேயாவது நீங்க கூப்பிட்டு பேசி அவங்க பிரச்சனையை தீர்த்து இருக்கிறீங்களா? அது என்ன பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர் வந்து திருக்குறள் பேசிட்டாருன்னு உடனே உங்களுக்கு அவ்வளவு கோபமா? அவர் திருக்குறள் பேசினதை யார் அதைத்தான் பண்றீங்க, வேற என்ன பண்றீங்க? பொய் வழக்கு போட்டிருக்கீங்க நீங்க சார். அவர் வந்து அவதூறா வந்து இந்த மாதிரி அவர் அவதூறு பேசுறீங்க சார். நீங்க அப்படி பொய் சொல்றீங்க சார். இப்ப நான் எனக்கு வந்து ஆல்ரெடி ஏதோ உடல்நல அந்த காலத்துல அருணகிரிநாதர் வந்து உடல்நல சரியில்லை, எனக்கு ஏதோ உடல்நல சரியில்லாம இருக்கு, நீ பண்ண பாவம் தான் அப்படி இருக்குன்னா அவர் தான் சொன்னாரு. ஆமா கண் உடு பாவம் சார், அவர் தான் சார் சொன்னாரு. பண்ணாதீங்க அதெல்லாம் கிடையாது, பண்ணல அந்த வீடியோல அப்படின்னா அந்த கேஸ்ல கைது பண்ணுங்க அவரை. அதுதானே வழக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வழக்கு இன்னும் பூரா இந்தியா பூரா கொடுங்க. உங்க கட்சியில நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்க சொன்னா செய்யறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க. போலீஸ் அது வேற கல்வி அமைச்சரே சொல்லிட்டாரு இல்லையா? இல்ல சார் எங்க ஏரியாவுக்கு வந்துட்டு நீங்க நான் பாத்துக்கிறேன் இருக்கிறாரு கல்வி அமைச்சர். பாத்துக்கிட்டோம் எத்தனை நாள் பாப்பீங்க? எத்தனை ஜெயில வச்சு கொண்டுருவீங்களா அவரை? ஏன் இந்து ஆன்மீகம் பேசினா தப்பா? அது யாருமே அதுதான் பேசுறீங்க. ஈவேரா கருத்துக்களை தான் பேசணும், இந்து ஆன்மீகம் பேசக்கூடாது. ஸ்கூல்ல பைபிள் பேசலாம், ஸ்கூல்ல மதரசா பேசலாம், அரசு பள்ளியில கம்யூனிஸ்ட் பேசலாம், அரசு பள்ளியில ஈவேரா பேசலாம். திணிக்கிறீங்க நீங்க. அரசு பள்ளி பாட புத்தகங்களை நீங்க பூரா ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பாட புத்தகத்துக்கு யார் யார் தலைவர்? என்ன திண்டுக்கல் லியோனி கல்வியாளரா? எதுக்கு பொறுப்பு கொடுத்தீங்க அவருக்கு? பதவி கொடுத்தீங்க. சுப்பவி என்ன கல்வியாளரா? உங்க கட்சிக்காரங்களுக்கு பதவி கொடுத்துருக்கிறீங்க. கல்வித்துறையை பூரா நீங்க கிறிஸ்தவர்களும் நாத்திகர்களும் கம்யூனிஸ்டுகளும் கைப்பற்றி வைத்துக் கொண்டு கல்வித்துறையில கிறிஸ்தவ மோசடி மதமாற்றம் செய்வதற்கு ஆதரவாக இந்து ஆன்மீகத்தின் மீது களங்கம் கற்பிக்கக்கூடிய வேலையை திட்டமிட்டு செய்றீங்க. லயோலா காலேஜ்ல இருக்கக்கூடிய பேராசிரியரை கூப்பிட்டு பாடத்திட்ட குழுல போடுறீங்க. அந்த பேராசிரியர் பாடத்திட்ட குழுல இருந்து அங்கே இருக்கக்கூடிய இந்து ஆன்மீகத்தை தமிழரின் மெய்யியலை நீக்கிவிட்டு அந்த காணொலியெல்லாம் பாத்தீங்கல்ல. அப்ப இது யார் ஆட்சி நடக்குது? என்ன நடக்குது? ரைட் விடாதீங்க, மகாவிஷ்ணுவை போடுங்க, பாத்துக்கலாம்.
இல்ல இது சம்பந்தமா பேசின எனக்கு ஒரு கலையரசி நடராஜன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, RSS வந்து உள்ள நுழையறதுக்கு இந்த மாதிரியான வழிகள் எல்லாம் இது பண்றாங்க. ஏன் NCC இருக்குது, ஸ்கவுட் இருக்குது. ஸ்கவுட் என்ன இந்தியால தோங்கணும் அமைப்பா? இப்போ இந்த மாதிரி பாவ புண்ணியங்கள் ஏங்க LGBTQ வரலாம் ஸ்கூலுக்கு. LGBTQ தெரியுமா அப்படின்னு என்னன்னு தெரியுமா? பள்ளி மாணவர்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா அது? அவன் வந்து ஆளுங்கட்சி ப்ரொமோட் பண்ணலாம். LGBTQ ஏறத்தாழ இந்த கடந்த முறை அவங்க நடத்தினாங்களே பெருமை பேரணி, வானவில் பேரணி, அது வந்து 60 ஸ்கூல்ல நடத்தினாங்கம்மா. SFI வந்து ஒரு மாநாடு, ஒரு போராட்டம் நடத்துறாங்க. யார? மகாவிஷ்ணு எதிர்த்து. இந்த என்னமோ ஒரு யூடியூப் ரூட்டர்ஸ்னு ஒரு அவங்க அந்த கரியால இவங்கெல்லாம் எடுத்து போடுறாங்க. மகாவிஷ்ணு அருணகிரிநாதரை தப்பா பேசிட்டாரு, அது ஆன்மீகம் இல்லை. அப்பவே அவங்க கைது பண்ணிருக்க வேண்டியதானே? அப்பவே நீங்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டியதானே? இப்பதான் தெரிஞ்சுதா மகாவிஷ்ணு? எங்களுக்கெல்லாம் மகாவிஷ்ணு இதுக்கு முன்னாடி தெரியாது. எங்களுக்கு இப்பதான் தெரியும். இதுக்கப்புறம் தான் அவர் கூட்டம் ஜாஸ்தியா போகுதுன்னு தெரியல. ரைட்டு. மகாவிஷ்ணுவை அவரை வந்து இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த யோகா இதையெல்லாம் வந்து அவங்க எங்க அஜெண்டாவா பாக்குறாங்க. யோகா, கலாச்சாரம், பண்பாடு என்னங்க இதெல்லாம் எங்க அஜெண்டான்னு நினைக்கிறாங்க. RSS அஜெண்டான்னு நினைக்கிறாங்க. கல்வியை காவிமயமாக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அர்ஜுன் சம்பத்தெல்லாம் போய் பங்கெடுத்துக்கிட்டாரு முருக பக்தர் மாநாட்டுல. ஏப்பா நீங்க வந்து ஒரு 50-60 பேர் எழுத்தாளங்கிற போர்வியில முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஒரு அரங்கத்துல உங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்க வந்து அவரை உதயநிதி கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சியில, அவருக்கும் என்னன்னே தெரியல. அவங்கெல்லாம் இந்த எக்கோ சிஸ்டத்துல வளர்ந்தவங்க. உதயநிதி எல்லாம் உடனே கொசு, டெங்கு, சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசுறீங்க. அதுக்கு எங்க அறநிலையத்துறை அமைச்சரே கலந்துக்கிறாரு, காய் வேஷ்டியோட கலந்துக்கிட்டாரு இல்லைங்களா? அப்பெல்லாம் உங்களுக்கு இனிச்சுது. இதெல்லாம் சும்மா வேணும்னே பண்றதுமா. அதனால இந்த அரசாங்கம் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் குறிப்பா நம்ம அன்பில் மகேஷ் இருக்கார் இல்லைங்களா, அவர்லாம் வந்து பரம்பரை திமுகக்காரர். அவங்க அப்பா திமுக எல்லாம் கருணாநிதி குடும்பத்தினுடைய விசுவாசிகள். அவங்க தாத்தா அன்பில் தர்மலிங்கம், இவங்கெல்லாம் இந்த கிறிஸ்டின்ஸு கம்யூனிஸ்ட் சொல்ற பேச்சை கேட்டுட்டுங்க. ஏன்னா மகாவிஷ்ணுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? மகாவிஷ்ணு உங்களோட நின்று போட்டோ எடுத்திருக்காரு, எனக்கு தெரியாது, இப்பதான் பார்த்தேன். உதயநிதி சந்திச்சிருக்கிறாரு, ஸ்டாலினை சந்திச்சிருக்கிறாரு. அப்புறம் நீங்க தானே கூப்பிட்டீங்க. கூப்பிட்டா அந்த கூப்பிட்ட கல்வி அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அதான் அந்த ஹெட் மாஸ்டர் மேலதான். சரி, அந்த ஹெட் மாஸ்டர் பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கா மகாவிஷ்ணுங்கிற ஆளை தெரியும்? ஏன் ஹெட் மாஸ்டர் பதவி நீங்க செய்யறீங்க? ஏன் உங்களுக்கு இந்த பதட்டம்? ஏன் சவால் விடுறீங்க? இது எங்க ஏரியாங்கிறீங்க? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க முதல்ல நக்சல்களின் பிடியிலிருந்து, கிறிஸ்தவ மிஷனரிகளின் பிடியிலிருந்து வெளியே வாங்க. தமிழக கல்வித்துறையை காப்பாத்துங்க. இல்லைன்னா இன்னும் உங்களுக்கு இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்காரன், இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன், இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு திமுகவுக்கு ஓலை வைக்காம போக மாட்டான். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.